மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய பதிவுகள் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம், சிந்திச்சுட்டு இருக்கோம். அதை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மலர்களோட மகத்துவம். நம்ம நிறைய கோவிலுக்கு போறோம், நிறைய வீட்டுல பூஜை பண்றோம், எல்லாத்துக்கும் நம்ம மலர்கள் பயன்படுத்துறோம். அந்த மலர்களுடைய தனித்தன்மை தெரிஞ்சா நமக்கு இன்னும் அது நல்லா இருக்கும் இல்லையா? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெஞ்சவன் நெஞ்சில் வை தோன்றும் நெஞ்சில் உருகான் எனக்கு எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பன வெற்றிவேலும் முருகனுக்கு அரோகரா. பொதுவாக மலர்கள் அப்படின்றது இறைவன் பூஜைக்கு மிக உகந்தது. ஏன்னா இறைவன் மலர்களை மட்டும்தான் போதும்னு சொல்ல மாட்டாரு. எவ்வளவு மலர்கள் நீங்க சாப்பிட்டாலும் மலர்களை சுவாமி ஏற்றுப்பார். அதை தாண்டி இன்னொரு விஷயம், மலர்கள் உயிரோட்டமான ஒரு பொருள். உங்களுடைய பிரார்த்தனையை நேரடியாக இறைவன் கிட்ட கொண்டு செல்றது மலர்கள் மட்டும். அதான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்சுப்பாங்க, வெறும் கையோடைய கோவிலுக்கு போற கொஞ்சம் பூ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு. அதான் தனித்துவம். ஏன்னா நம்மளுடைய என்ன பிரார்த்தனை இருக்குதோ அந்த பிரார்த்தனையை இறைவன் கிட்ட கொண்டு சேர்ப்பதுல பெரிய பங்கு மலர்களுக்கு உண்டு. அந்த மலர்கள் நீங்க கட்டியும் வச்சுக்கலாம், உதிரி பூவா நீங்க வச்சு பிரார்த்தனை பண்ணலாம். உதிரி பூவா வச்சு பிரார்த்தனை பண்ணா நிறைய வெற்றிகள் வரும். அடியன் இதை பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். அதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மலர் பாத்தீங்கன்னா மல்லிகை பூ. இதோட தனித்துவம் அப்படின்றத தாண்டி மதுரையோட சிறப்புமிக்க ஒரு மலர்கள் மல்லிகை பூன்னு இதுக்கு மத்திய அரசாங்கம் புவிசார் குடியிருப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மலருடைய தனித்தன்மைனா தெளிந்த மனத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, புருஷன் கொண்டாடி சண்டையா ஒரு மலம் மல்லிகை வாங்கிட்டு போவோம் சமாதானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த மல்லிகை மலரை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படும். நம்ம கணவர் தானே சண்டை போட்டாரு, நம்ம மனைவி தானே சண்டை போட்டாங்கன்னு சமாதானமாக இருக்கும். அந்த மலரை பயன்படுத்துவாங்க. இறைவன் கிட்ட இந்த மலரை நீங்க கொண்டு போகும்போது உங்களுடைய பிரார்த்தனையை ரொம்ப தூய மனதோட இறைவன் கிட்ட கொண்டு போறதுக்கு இந்த மலர் அவங்களுக்கு உதவி பண்ணும். அதான் இந்த மலரோட தனிச்சிறப்பு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற தகவல், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி, எங்க வீட்டுல எப்போ பார்த்தாலும் சண்டையா இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு கையில ஒரு 10 மல்லிகை மலரை மட்டும் எடுத்து உங்க வீட்டோட ஹால் அல்லது பெட்ரூம்ல மூளை கார்னர் பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த மூளை பகுதி கொஞ்சம் கொஞ்சம் காலையில போட்டு வச்சுட்டு மறுநாள் காலை வரைக்கும் அது இருக்கலாம், தப்பு கிடையாது. மறுநாள் காலை நீங்க கூட்டி பெருக்கும் போது எடுத்து போட்டுருங்க. இது ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்க, நிறைய மாற்றம் தெரியும். அந்த மல்லிகையோட மனம் அந்த வீடு ஃபுல்லா பரவும் போது ஒரு நல்ல ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும். நம்மளுடைய மனசு எப்பவும் தெளிவா இருக்கும். ரொம்ப முக்கியமா எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள வரவிடாம இந்த மலர் பார்த்துக்கும். அதான் மல்லிகைப்பூட தனிச்சிறப்பு. இதான் மல்லிகை மலரோட தனிச்சிறப்பு. அடுத்தா நம்ம பார்க்கக்கூடிய மலர் அரளிப்பூ. இன்னைக்கு நிறைய பேர் அரளிப்பூ பயன்படுத்துறோம். ஆனா எதுக்காக பயன்படுத்தும் நமக்கு தெரியாம பயன்படுத்துறோம். நெகட்டிவா ஃபுல்லா எடுக்கக்கூடிய மலர் இந்த அரளிப்பூக்கு உண்டு. ஆனா இது விஷத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா 2 விதமா பயன்படுத்தலாம். உதிரி பூவாவும் நீங்க வச்சு பூ உருளிலாம் வைக்கிறீங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கும்போது பூ உருளில உதிரி பூவா போட்டு நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த ஒரு பித்தளை தட்டுல இந்த அரளிப்பூ 10 பூ அரளிப்பூ வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ உங்க பூஜையோட விளக்கி ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ அதெல்லாம் அந்த பூ மேல உங்க கை வச்சு நீங்க சொல்லலாம். ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்களேன், நிறைய மாற்றம் தெரியும். என்ன சொல்லணும்? அந்த பூ மேல கை வச்சுட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வேணும், கடன் தீரணும், பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், கணவர் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், சொந்த வீடு கட்டணும், செய்கிற தொழில வளர்ச்சி வேணும், உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, மகனுக்கு நல்ல வரன் அமையணும், மகளுக்கு நல்ல வரன் அமையணும், குழந்தை பேர் வேணும்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி எந்த பிரார்த்தனை இருந்தாலும் ஒரு தட்டில் அந்த பூவை எடுத்துட்டு அது மேல கை வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணி மனசார வேண்டி பாருங்க. 48 நாளுக்குள்ள உங்களுக்கு அது நடக்கிறதுக்கான சிம்டம்ஸ் தெரியும். ஏன்னா அடியன் ஒவ்வொரு நாளும் வீட்டில் பூஜை பண்ணும்போது உதிரி பூச்சி கண்டிப்பாக பூஜை பண்ணுவேன். நான் சுவாமி படத்துக்குலாம் பூஜை போடுறோம் இல்லையோ, கண்டிப்பாக தட்டில் உதிரி பூச்சி பிரார்த்தனை பண்ணுவேன். இதை ரொம்ப வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய ரிசல்ட் எங்களுக்கு வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அரளியோட குணம் நெகட்டிவ் எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்வனை, பில்லி, சூன்யம் இந்த மாதிரி நிறைய கெட்ட சக்திகள் உள்ள வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை அரளிப்பூக்கு உண்டு. அதான் அரளிப்பூட தனி அம்சம். இதை பாருங்க, இந்த நிறைய உக்கிரமான தெய்வங்கள் தான் அதை போடுவாங்க. பத்ரகாளி அம்மன், காலபைரவர், முருகன், சக்கரத்தாழ்வார், நரசிம்மருக்கு இந்த அரளிப்பூ மாலை போடுவாங்க. ஏன்னா உக்கிரமான தெய்வங்களை இதை ஏற்றுக்கணும். நிறைய நம்ம கிட்டக்கூடிய கெட்ட சக்தியை அப்புறம் எடுக்கக்கூடிய தன்மை இந்த அரளிப்பூக்கு உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து மலை குச்சி குச்சியா இருக்கும். இதுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா வெற்றியை தரக்கூடியது மறிக்கொழுந்து. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். நம்ம செய்கிற தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த வீடாக இருக்கட்டும், நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய கல்வியாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய தொழில எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றி இந்த உலகம் ஏற்றுக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும், நிறைய உழைக்கிறோம். நிறைய பேர் சொல்ல தகவல், நான் நிறைய உழைக்கிறேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எனக்கு வெற்றியே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க, நம்ம உழைக்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சணும். அந்த மறிக்கொழுந்து குச்சி குச்சியாக தான் இருக்கும். அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு உங்க பிரார்த்தனை நீங்க சொல்லலாம். நீங்க சும்மா அந்த பூவை தட்டில் வச்சு தினந்தோறும் பூஜை பண்ணாலும் உங்களுக்கான வெற்றி வர ஆரம்பிக்கும். இதுவும் நம்ம அடியன் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கு. இது வெற்றிக்கான மலர். நீங்க ஏன் வெளியே போறீங்கன்னா 2 மறிக்கொழுந்து உங்க சட்ட பாக்கெட்ல வச்சுக்கலாம், உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கலாம்.
இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய ரிசல்ட் வரும். வெறுமன பூ மட்டும் போட்டு வழிபாடு செய்யாமல் அந்த பூக்களுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு வழிபாடு செய்து இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு தரும். அதான் வந்து நம்மளுடைய இந்த பதிவு போட்டிருக்கோம். கோடிக்கணக்கான மலர்கள் இந்த உலகத்தில் உண்டு. இப்போ வந்து ஒரு 3 பூவை பற்றி தகவல் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த பதிவில் எல்லா பூக்களை பற்றின தகவல் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மேடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு சேக குறைவில் ஆதியர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நெற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைனன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், திருப்புகழ் அல்லது சுப்பிரமணியர் புஜகம், இந்த 3 புத்தகத்துல ஒரு புத்தகம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அதற்கப்புறமாக அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு வேல், அதை வச்சு வழிபாடுக்கு ஒரு சின்ன கிண்ணம் வந்து நம்ம வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்டு இருக்கோம். அது போக இப்போ அடிஷனலாக என்ன கொடுக்க போனா, நம்ம மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதமும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம சேனலை வந்து உள்ளூர் வெளியூர் வெளிநாடு எங்க இருந்து நீங்க பார்த்தாலும் இந்த பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். எங்க அம்மா ஆசீர்வாதத்தோட உங்க எல்லாருக்கும் எல்லா வரலையும் எங்க அம்மா தரட்டும்ன்றதுக்காக இந்த குங்கும பிரசாதம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு நீங்க உங்களுடைய வேல்மாறல் ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில எல்லா மாற்றங்களையும் முருகன் தரட்டும். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.